அம்மா வீட்டில் பிரண்டை செடி நல்லா பெருசாட்டு நிற்கிது. பிரண்டை வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா முட்டு வலிலாம் சரியாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அம்மாட்ட நான் ஊரில் இருக்கும் போது இதுக்கு ரெசிப்பியை நான் கேட்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி அதுக்கு ரெசிப்பியை அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா எப்படி அம்மா பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாருங்கள். கொஞ்சமாட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிற அந்த பிரண்டையை அதில் போட்டு வதக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு அப்படி கேளுங்க. நல்லா வதங்கி எடுத்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகுதான் இதுல இந்த இது போடணும். இந்த கையில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அந்த பிரண்டையை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணதை அப்படி அதை தூர போட வைக்கணும். அப்படி உரிச்சு எடுத்ததெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரிதா? இதெல்லாம் இப்படி இப்படி எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டுட்டு எண்ணெய் விடவும் போதும். அது நல்லா ப்ரௌன் கலராட்டு வரும்மா. அந்த இது பிறகு இதுல கடலை பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சம் இது இதை போல தேங்காய். சரிதா? தேங்காய் பருக்க வேண்டாம், நம்ம பச்சரிக்காய் போட்டு நேருக்கு எடுத்து வச்சுக்க பாரு. கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு. சரிதா? இதை இதுல போட்டு இதை இதுல போட்டு இனி இதுதான் வறுக்கணும். அது வறுத்துட்டேன். எண்ணெய் கிடக்கு, அதை அரைக்கும் போது எண்ணெயா சேர்ந்தே செய்வேன். அப்படி இது கூட வத்தல் நிறைய வத்தல் எடுத்து வச்சுக்கேன். சீரகமும் கொஞ்சம் எடுத்து போடணும் கடைசியில். ஏன்னா இவ்வளவுதான். பூண்டு இன்னும் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சரிதாம்மா? கடைசியாக மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடணும். துவையல் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியோ அம்மாட்ட பிறந்த துவையல் பண்ணுறதுக்குன்ட்டு ஆன்லைனில் படிச்சாச்சுது.